விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே நம்ம ஜூலியோட ஃபேஸ் தாங்க இருக்குது. ஆமாங்க, சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பா வேலூர்ல நடந்த தேர்தல் பரப்புரையில தளபதி விஜய் ஜல்லிக்கட்டு காளையை வச்சு சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரிய விமர்சனம் பண்ணி ஜூலி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஹாய்ண்ணா, ஜூலி. இப்போதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50-50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. அந்த வீடியோல கரூர் சம்பவத்தை ரிலேட் பண்ணி 50-500 ஆக்கிடாதீங்க அப்படின்னு ஜூலி நேரடியா தளபதி விஜய விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த நம்ம டிவிகே ரசிகர்கள் ஜூலிய சோசியல் மீடியால லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஜூலி பயப்படாம மறுபடியும் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்க இப்ப பாருங்க. விஜயண்ணா, உங்க வேலூர் பரப்புரை பார்த்து அதுல எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம், அவங்க ரசிகர்கள் மட்டும்தான். ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி அண்ணா. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டுல இருப்பேன், அப்படி இல்லைன்னா நான் என் ஆபீஸ்ல இருப்பேன். என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா அவங்கள விட்டுருங்க. ஆமால, நீங்க பனையூரை விட்டு வெளியவே வர மாட்டீங்கல்ல, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நான் வேணா பனையூர் வரேன் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு ஜூலி பகிரங்கமா சவால் விட்டுருக்காங்க. திருப்பி இந்த வீடியோக்கு நம்ம டிவிகே தொண்டர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. இருந்தாலும் நம்ம ஜூலிக்கு தில் அதிகம் தான்ப்பா. டிவிகே தலைவர் ஒரு மாஸ் ஹீரோவையே ஜூலி இப்படி விமர்சனம் பண்றது ரீச்காகவா இல்ல உண்மையாவே அவங்க ஆதங்கத்தை கொட்டிருக்காங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை.